ஜோக்கர் ப்ரோ கூட தான் ப்ரோ சொன்னான். ஜோக்கர் பச்சுந்தி இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு எதுக்கு ப்ரோ இப்படி பண்றாங்க? நான் கேட்குற கேள்வி உங்களுக்கு புரியுதா? நீங்க தானே ப்ரோ இதுக்கு இப்போ நான் கேட்கறது என்னன்னா, என்ன இப்போ இவ்வளோ பேர் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு உண்மையாக இருந்தால் தான் நீங்கள் என்ன பார்ப்பீங்க? பார்த்துக்கோங்க கைஸ், இந்த வாட்டியாவது நடக்குமாங்கன்னா எவ்வளவோ வாட்டி சொல்லிட்டீங்க, இந்த வாட்டியாவது எங்களை ஜோக்கர் உண்டாக்காம நடத்துவீங்களான்னு கேட்டேன். ஓகேவா? அப்படி கேட்டப்பதான் என்ன சொன்னார்னா, நடக்கும் நடக்கும் நல்லதே நடக்கும், நல்லதொரு குடும்பம். பேர் பார்க்குறாங்க, 2500 பேர் பார்க்குறாங்க, 3000 பேர் பார்க்குறாங்க, 5000 பேர் பார்க்குறாங்க, இவ்வளோ பேர் பார்க்குறாங்கல்ல. நான் கேட்குற ஒரு கேள்வி கேளுங்க, என்னை கூப்பிட்டு ஏன் பேசல? நான் என்ன ப்ரோ ப்ரோ நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் தனியாக தானே இருக்கேன், நான் இங்கே தனியாக தானே இருக்கேன், ஏன் கூப்பிட்டு பேசல? என்ன கூப்பிட்டு பேசணும் ப்ரோ? இங்கே பாருங்க, நான் யாருக்கும் ரிவார்டு கொடுக்கலன்னு சொல்ல வரல, எனக்கு வரல, என்கிட்ட பேசினவனுங்களுக்கும் வரல. என்கிட்ட பேசினவனுங்கெல்லாம் அப்போ எங்கே போச்சு வாய் அவனுக்கு? இப்போ எங்கே போனானுங்க? ஏன் கூப்பிட்டா எவனும் ஃபோன் எடுக்க மாட்டானுங்க? நான் எல்லாத்துக்குமே கால் பண்ணிட்டேன், டோனிக்கு கால் பண்ணிட்டேன், ஜூஸ் கால் பண்ணிட்டேன், வெட்டு கூப்பிட்டேன், இன்வைட் பண்ணிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன். ஏன் எனக்கு இன்வைட் கூட பண்ண மாட்டாங்க? நான் கேட்குற கேள்வி அதான். நான் கேட்குற ஒரே வார்த்தை இதுதான், கால் அட்டன் பண்ணி பேசுறதுக்கு என்ன? இல்லை எடுத்து என்ன? இப்போ நான் தப்பு பண்ணிட்டேன் ப்ரோ, இவங்க எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டாங்கல்ல, ஸ்கேம் பண்ணாமல் பண்ணிட்டாங்கல்ல, ஸ்கேம் பண்ணாமல் தான் பண்ணியிருக்காங்க, ஏன் கால் எடுக்கல? ஏன் என்னை இன்வைட் பண்ணல? நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். இவ்வளோ நாள் நான் கிளானில் தானே இருந்தேன். ப்ரோ பேட் வேர்ட்ஸில் திட்டினா திட்டிட்டு போட்டேன், அதுதான் ப்ரோ அவங்களால முடியும். தனியாக நின்று போராடிட்டு இருக்கேன்ல இங்கே, தெரியாது எனக்கு. வேணா இன்வைட் பண்ணி பேச சொல்லுங்கள், என்னை எவனுமே இன்வைட் பண்ண மாட்டான். நீங்கள் எவனை கூப்பிட்டு கேட்குறது? எவனுமே இல்லை. நான் எல்லாத்துக்கும் ஆஃப்லைன் இன்வைட் போடுவேன், எல்லாமே போடுவேன். இந்த டோனிக்கு ஆஃப்லைன் இன்வைட் போடுறேன். ஏன் வரலன்னா ஏன்னா நான் தப்பு பண்ணல, நான் நிற்பேன். சேட் இக்னோர் தான் ப்ரோ பண்ணுவாங்க, தப்பு பண்ணலன்னா இக்னோர் தான் பண்ணுவாங்க. ஒரே செகண்ட் கேஸ், தண்ணி மட்டும் பிடிச்சிக்கிறேன். ப்ரோ சந்துரு ப்ரோ, நீங்கள் ஏதாவது லூஸ் மாதிரி 90,000 வேணும், அது மயிறு வேணும்னு பேசிட்டு இருக்காங்க ப்ரோ. நான் 5 இயர்ஸ் மதன் யூடியூப் ஃபாலோ இன்னும் நோ 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 நோ. நான் சிம்பிளாக கேட்குற ஒரே வார்த்தை தான், என்னை இன்வைட் பண்ணி பேச சொல்லுங்கள், நான் எல்லாத்தையும் ப்ரூஃப் பண்ணுறேன். நல்லவங்க தானே ப்ரோ இவங்கெல்லாம்? இவங்க எல்லாமே உண்மையானவங்க தானே? இவங்க எல்லாம் இவ்வளோ உண்மையாக இருக்காங்க சார், ரொம்ப பெருமையாக இருக்கு எனக்கு. அப்புறம் என்ன கூப்பிட்டு பேச மாட்டாங்க? நான் மறுபடியும் கால் பண்ணுறேன், ஃபோன் எடுக்க சொல்கிறீங்களா? எனக்கு என்ன ப்ரோ பண்ணுறது? நான் ஜோக்கருக்கு கால் பண்ணால் பேச மாட்டுறாரு, மதனுக்கு கால் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டுறாரு. இப்போ நான் மறுபடியும் கால் பண்ணுறேன், எடுத்து பேசணும், ஓகேவா? இங்கே பார்த்துங்க, நான் உங்களுக்கு கால் பண்ணுறது காட்டுறேன். அப்பா, கால் கட் பண்ணி விட்றாரு. எப்படி கால் கட் பண்ணி விட்றாரு? ஏன்? ஏன்னா பேசுறதுக்கு பயம். ஏன்னா பேசினா எல்லாத்தையும் சொல்லிடுவேன்ல. தைரியம் இருந்தால் லாபியில் இன்வைட் பண்ணி பேச சொல்லுங்க ப்ரோ, எந்த தப்பு பண்ணலண்ணா. அதை விட்டு சும்மா ஏதாவது ஜோக் பண்ணிட்டு. இப்போ போடுற கமெண்ட்டை பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்க, நான் காட்டுறேன் உங்களுக்கு.
இதுக்கு மேலே நான் என்ன ப்ரோ போடுறது? இப்போ சீன் ஜஸ்ட் நான் ஏன் கால் அட்டன் பண்ணல? இன்வைட் பண்ணி பேசுங்க. உண்மை ப்ரோ, நீங்கள் தான் எந்த தப்பும் பண்ணலையே. ஓகேவா? இது வந்து பார்த்துக்கோ ஐடியாரோடதுன்னு. பிளாக் 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 ப்ரோ, பிளாக் ப்ரோ. நான் ஐயோ அட போங்கடா டேய், ஜோக் பண்ணிருக்க. இதுக்கு மேலே நான் எதுவும் பண்ண முடியாது ப்ரோ, சீரியஸ்லி. நான் இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் கைஸ். பிளாக் பண்ணுற அசிங்கமா இல்லை? சி நான் எல்லாத்தையும் காமிச்சிட்டேன். நீங்கள் போய் பேசிக்கோங்க, நீங்கள் போய் காட்டிக்கோங்க, அவ்வளோதான். நான் மக்களாகி உங்களை தான் கைஸ் நம்பியிருந்தேன். ஓகேவா? உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்லிட்டேன். நான் கால் பண்ணேன், எல்லாமே பண்ணிட்டேன். என்னை பிளாக் பண்ணுறாங்க, என்னை இன்வைட் பண்ணல. இன்வைட் பண்ணி பேச கூப்பிட்டேன், இன்வைட் பண்ண மாட்டாங்க. இங்கே பாருங்க, நான் வந்து போட்டேன், மெசேஜ் போட்டேன். இன்வைட் மீ அப்படின்னு சொல்லிட்டு கேப்ஷனுக்கு மெசேஜ் போட்டேன். 8x8 தான் நின்றுருக்காங்க. ஓகேவா? கிசாக்கும் மெசேஜ் போட்டேன். ஏன் பேசலன்னு தான் நான் கேட்குறேன். ஓகேவா? யாரும் இன்வைட் பண்ணல என்ன. ஓகேவா? சிம்பிள். என்னை சப்போர்ட் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணுங்க. இந்த விஷயம் முடியலன்னா எனக்கு தெரியாது. ஏன் ப்ரோ பிளாக் பண்ணணும்? நான் எந்த தப்பு பண்ணல, நான் கால் பண்ணி பேசுகிறேன். ஏன் பிளாக் பண்ணணும்? நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்குறேன் உங்ககிட்ட. அவர் ஏன் ப்ரோ எடுக்கணும்? குழந்தையா இருக்கே ப்ரோ, காசு இல்லை போல. நான் எப்படி கழட்டி விடணுமோ அப்படி கழட்டி விட்டாங்க. அதான் ப்ரோ, எனக்கு வர வேண்டிய காசை அவர் வாங்கிட்டாரு. ஓகேவா? வாங்கிட்டு அவர் வந்து தன்னைத்தானே ஒரு ப்ரோ ஒரே சரிங்க ப்ரோ. ப்ரோ நான் சொல்லட்டுமா? இங்கே வந்து நான் மற்றவங்களை பற்றி இன்வைட் பண்ண விரும்பல. ஓகேவா? நான் வந்து என்னோட பிரச்சனையை மட்டும் நான் தனியாகவே ஃபேஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து தனிப்புழுத்தி ஆட்டக்காரன். ஓகேவா? எவனையும் நம்பி நான் கிடையாதுங்க. நான் வந்து இங்கே தனியாக தான் வந்திருக்கேன், நான் தனியாக தான் பேசுகிறேன். ஓகேவா? நான் வந்து யாரையுமே இன்வைட் பண்ணல. நான் கூப்பிட்றது ஒரே விஷயம் என்னன்னா, நான் மதன் ப்ரோக்கு கால் பண்ணேன், கால் எடுக்கல. ஏன் எடுக்கல? ஃபர்ஸ்ட் திங், நான் மெசேஜ் போட்டேன். ஏன் பிளாக் பண்ணுறாரு? பிளாக் பண்ணுறதுக்கு என்ன ரீசன்? நான் கூப்பிட்டு பேசுகிறேன்ல, என்னை இன்வைட் பண்ணி அப்போ நான் அவருக்கு சொல்லணும்ல என்ன கதைன்னு. ஏன் நான் டோனி கால் பண்ணப்போ டோனி கால் எடுக்கல? ஏன்னா டோனி நல்லவன் தானே. டோனி நல்லா பேசினவன் தானே, என்கிட்ட வந்து பேசினவன் தானே. நரேன் ப்ரோ, இந்த டோர்னமெண்ட் காசு எதுவுமே வரல, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசினப்ப நல்லவனா இருந்தாங்களா? அவ்வளோ டோனி பேசினா, வெட்டு பேசினா, எல்லாமே பேசினாங்க. 10,000 மட்டும்தான் வரலன்னு சொன்னான்னு சொல்கிறீங்க. வெட்டு என்கிட்ட கேட்டால் 1000 ரூபா மட்டும்தான் ப்ரோ கொடுத்துருக்காங்கன்னு சொன்னான். அன்றைக்கி ஜோக்கர் ப்ரோ கூட தான் ப்ரோ சொன்னான். ஜோக்கர் பச்சுந்தி இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு எதுக்கு ப்ரோ இப்படி பண்ணுறாங்க? நான் கேட்குற கேள்வி உங்களுக்கு புரியுதா? நீங்கள் தானே ப்ரோ இதுக்கு. இப்போ நான் கேட்குறது என்னென்னா, என்னை வந்து இப்போ இவ்வளோ பேர் பார்க்குறீங்கன்னா உங்களுக்குலாம் உண்மையாக இருந்தால் தான் நீங்கள் என்ன பார்ப்பீங்க? என் தில்லு இருந்தால் என்னை கூப்பிட்டு பேசணும். ஓகேவா? சொட்டக்கு போட்டு சொல்கிறேன், நான் எந்த தப்பும் பண்ணல. நான் தனியாக தான் லாபியில் நிற்கிறேன். 8x8 தான் நிற்கிறாங்க, நான் தனியாக நிற்கிறேன். ஓகேவா? என்னை கூப்பிட்டு பேச சொல்லுங்கள். இப்போ நான் நிற்கிறேன். எப்படி ப்ரோ 10,000 ரூபா தான் பேலன்ஸ்னு மனசாட்சியெல்லாம் பேசுகிறானுங்க? எனக்கு புரியவே இல்லை. கிளானில் இருக்க ஒருத்தன் வெளியே போகிறான் மதன் ப்ரோ, நான் கிளானை குவிட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். சரி ஓகேடா அப்படின்றாங்க. சரி ஓகேடா, சரி ஓகேடா. என்ன சரி ஓகேடா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் பேசல? ப்ரோ யாரையும் இன்வைட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை ப்ரோ. ஜீவா இன்வைட் பண்ணி என்ன ப்ரோ கிடைக்க போகுது? ஒரு யூஸும் இல்லை ப்ரோ. எவன் வந்தாலும் இங்கே உண்மை சொல்ல போகிறதில்ல, எல்லாம் பயந்துக்கிறானுங்க பேசுறதுக்கு. நான் என்ன பண்ணுறது? நான் என்னால் முடிஞ்சதை எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? நாளைக்கு எனக்கு வாட்சிங் வருமா வராதான்லாம் எனக்கு தெரியாது. ஓகேவா? நான் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா சிம்பிள் தான். என்னென்னா, நான் வந்து எந்த தப்பு பண்ணல. ஓகேவா? எனக்கு காசு வர வேண்டியதை நான் கேட்டேன். இவங்க ஸ்கேம் அடிச்சிட்டாங்க என்ன. ஓகேவா? நான் விளாண்ட காசும் எனக்கு எதுவும் வரல ப்ரோ. எந்த போஸ்ட் ஏஐ ப்ரோ அதெல்லாம் எனக்கு தெரில ப்ரோ, நான் பார்க்கவே இல்லை. நான் விளாண்டதை ஸ்கேம் அடிச்சிட்டாங்க காட்டணும் ப்ரோ. இந்த வாட்டி கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ப்ரோ.
ப்ரோ ப்ரோ நான் அதுக்கும் பதில் சொல்லிட்டேன். இந்த வாட்டி பார்த்து பண்ணுங்கன்னு நான் வந்து 90,000 பேசல, ஓகேவா? நான் பேசினது எதுக்காக? அந்த 20,000 ஓகேவா? அந்த 20,000 கொடுக்க வக்கில்ல. ஆனால் அவன் வந்து வாய் முட்டு கீழே ஒத்தா என்னமா வாய் பேசுகிறான், நான் பச்சுந்தி போட்டேன். அவனால தான் ப்ரோ இப்போ நான் கிளான் விட்டு வெளியே வந்தது. சத்தியமாக சொல்கிறேன், ஜோக்கரால் மட்டும்தான் நான் கிளான் விட்டு வெளியே வந்தது காரணமே. என்ன ப்ரோ என்னை பார்த்தா எப்படி இருக்கு? ஏன் ப்ரோ எந்த தப்பும் பண்ணல. நான் கேட்குற ஒரே ஒரு பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? நான் கேட்குற ஒரே ஒரு பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் நல்லா நல்லா தெளிவாக இருந்துக்கோங்க. தயவு செஞ்சு நான் சொல்கிறது புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்னை திட்டுங்க, என்ன வேணால் பேசுங்க, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை, ஓகேவா? நான் கேட்குற ஒரே விஷயம் என்னென்னா, நான் வந்து எந்த தப்பு பண்ணல. நான் இன்வைட் பண்ணி பேச நான் தயார். இன்வைட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன், ஓகேவா? இன்வைட் பண்ணி பேசுறதுக்கு பயம், கால் பண்ணால் ஃபோன் எடுக்க பயம், இன்வைட் பண்ணாலும் பயம். ஏதாவது மெசேஜ் போட்டால் என்னை பிளாக் பண்ணுவாங்க, இன்ஸ்டாகிராமில் பிளாக்கு. நான் என்ன பண்ணுறது ப்ரோ? வெட்டு ஃபஸ்ட்டு 10K தான் வாங்கினேன் சொன்னான். பட் மதன் ப்ரோ கொஞ்சம் இன்னொரு வாட்டி இருங்க கேட்ட உடனே 10K தான் பேலன்ஸ்னு மாற்றி சொல்லிட்டான். 10K தான் பேலன்ஸ்னு மாற்றி சொல்லிட்டானா? சூப்பர் சாட் பண்ணு ப்ரோ. இருங்க ப்ரோ, சூப்பர் சாட் பண்ணிட்டா இருங்க. என்ன சூப்பர் சாட் பண்ணால் என்னமா நடக்கும் ப்ரோ? காசு செலவு பண்ணுமான்னு யோசிக்கிறேன், அதான். ப்ரோ அனேபிள் டு சென்ட் மெசேஜ் ஆமா ப்ரோ, என்ன ஐடி போட்டாங்க ப்ரோ. அடா பாவிகளா ப்ரோ, என்னால் மெசேஜ் போட முடியாது ப்ரோ. நான் எதுவும் பண்ண முடியாதனால நான் ஐடி போட்டாங்க. வெட்டு ஆல்வேஸ் குட் டு கோல். நான் பேசுவேன், இப்போ போய் பேசுவேன், இருங்க. இன்வைட் பண்ண மாட்டேங்கிறீங்க, கால் பண்ணால் பிளாக் பண்ணுறீங்க. ஜோக்கர் பச்சூந்தி வேற ஜால்ரா. சென்ட் பண்ணுறேன், சென்ட் ஆச்சுன்னா பார்த்துக்கோங்க. மெசேஜ் நாட் சென்ட், எடிட் நான் எல்லாத்துலேயும் சென்ட் பண்ணிட்டேன். அந்த அக்கௌண்ட்டில் 2-3 அக்கௌண்ட்டில் ட்ரை பண்ணிட்டேன், என்னால் போக மாட்டேங்குது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில கைஸ். இது மேலே நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. எனக்கு இன்வைட் பண்ண, ஏன்னா யாராவது போயிட்டு என்னால் சூப்பர் மேலே முடியல கைஸ். யாராவது எனக்கு சூப்பர் சாட் பண்ணுற மாதிரி எனக்கு ஏதாவது கொஞ்சம் ஏதாவது பண்ண முடியுமா கைஸ்? இதுங்க நான் அவரே இன்வைட் பண்ணுறேன் ப்ரோ, டேரெக்டாக இன்வைட் பண்ணுறேன், வந்து பேச சொல்லுங்கண்ணே.
இன்வைட் பண்ணிட்டேன். அன்ஃப்ரெண்டு, அடுத்த செகண்ட் அன்ஃப்ரெண்டு. ஏன் அன்ஃப்ரெண்டு யோசிச்சிங்களா? ஏன் அன்ஃப்ரெண்டு? இதை பண்ணிட்டேன் அன்ஃப்ரெண்டு. ஏன்னா டிக்ளைன் அன்ஃப்ரெண்டு. ஏன்னா ஏன் ஏன்னா நாங்கள் போனால் எல்லா உண்மையும் வெளியே வரும். அதுதான் ஒரே காரணம். ஓகேவா? ஏன்னா நாங்கள் உள்ளே போனால் எல்லாமே வெளியே வரும். ஏன் வரல? ஏன் ஏன் சொல்லுங்க. ஏன் அதை வந்து நானே ஃபர்ஸ்ட் டைம் நான் அன்ஃப்ரெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அன்ஃப்ரெண்ட் பண்ணேன். என்னத்தான் பேசுறீங்க போக நரேன். உனக்கு ஜஸ்டிஸ் கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஜஸ்டிஸ் கிடைக்க வாய்ப்பே இல்லையா ப்ரோ? எனக்கு ஜஸ்டிஸே கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆக மொத்தம் ஒரு பொட்ட ஸ்குவாட்லேருந்து வெளியே வந்துட்டேன்னு மட்டும் தெரியுது எனக்கு. ஸ்கேம் அடிச்சுட்டு மொத்தா கேட்டால் பெரிய நியாயம் மாதிரி பேசுவானுங்க. அவனே வந்து போய் தம்பரை உணர்ந்துப்பானுங்க. ப்ரோ யூ டெக்ஸ்ட் சிம்பிள் வேர்ட்ஸ் தென் தட் சூப்பர் சாட் வில் கோ. அப்படியா? சரி இருங்க, நான் ட்ரை பண்ணுறேன் மறுபடியும். நியாயமா ஒரு பக்கம் 2 மாசம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு எனக்கு அதுக்கான காசு வரலன்னு நான் போய் கேட்டேன் ப்ரோ. கேட்டப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவனுக்கு கொடுக்க வேண்டிய காசு எனக்கு கொடுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அவனுக்கு டிசிப்ளின் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப அது என்ன ப்ரோ அர்த்தம்? சொல்லுங்க. அது என்ன மாதிரியான ஒரு இது சொல்லுங்க. அது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அதை நான் உங்ககிட்ட தான் வந்து சொல்ல முடியும். ஏன்னா நீங்க தான் இங்கே எல்லாமே. ஓகேவா? இப்போ ஒரு ஒரு ஸ்கூல்ல ஒரு பிரச்சனைனா ஒரு ஒரு பிரின்சிபாலிட்டியோ இல்லை ஒரு ஹெச்எம்டியோ இல்லை வந்து ஒரு வைஸ் பிரசிடென்ட்டையோ அவங்கள்ட்ட காலேஜுக்கு யார் சேர்மன்ட்டையோ அவங்கள்ட்ட லைக் அவங்க கிட்ட தான் போய் பேச முடியும். அந்த மாதிரி வந்து இங்கே நீங்கள் தான் பூலே. மக்கள் தான் இங்கே பூலே. வேற எவனும் கிடையாது. யூடியூப்னா இங்கே மக்கள் மட்டும்தான் பூலு. வேற எவனுமே கிடையாது. நிறைய நேம் வச்சா வேற ஐடியில் இருந்து சூப்பர் சாட் போடும். எல்லா ஐடியிலையும் பண்ணி பார்த்துட்டேன் ப்ரோ, எதுலையுமே போக மாட்டேங்குது. பண்ணுறோம். உங்களோட காரோ இல்லை உங்களோட லாரியோ வந்து இப்போ வந்து பஞ்சர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து எப்படி இறங்கி தள்ளிட்டே வண்டியும் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு எடுத்துகிட்டு போவீங்களா? இல்லை வந்து இறங்கி நம்ம நடந்து சீக்கிரமாக வீட்டுக்கு போகலாம், அங்கே போயிட்டு வண்டியை வந்து சரி பண்ணிக்கலாம்னு நீங்கள் நினைப்பீங்களா? அப்படி நினைக்கிறப்ப என்னோட சேனல் வந்து ஹேக் ஆயிடுச்சு சிவராமன் ப்ரோ. அப்படி என்னோட சேனல் ஹேக் ஆனப்ப நான் எப்படி லைவ் போடுறது சிவராமன் ப்ரோ? அப்போ வந்து நான் சேனலில் வந்து ஹேக் ஆயிடுச்சு, என்னால் லைவ் போட முடியாது அப்படின்னு இருக்கப்ப நான் வந்து என்ன பண்ணணும்? நான் வந்து என்ன பண்ணணும்னா ஆஃப்லைனில் தான் ஆடணும். ஏன் ஆடணும்னா ஆடலைன்னா என்னோட ரேங்க் வந்து தூக்கி வேற எங்கேயாவது போட்டுருவானுங்க. இப்போ நான் 10ல் இருக்கேன்னா என்ன நான் வந்து ஒரு 4 நாள் ஆடல சேனல் ரெக்கவர் பண்ணுறதுக்கு போயிட்டேன்னா அது வந்து தூக்கி என்னை எங்கேயோ அடிக்கும். எங்கேயோ வந்து 100ல் அடிக்கும். ஓகேவா? அப்படி இருக்க பட்சத்தில் அப்போ என்ன ப்ரோ? அது என்ன ப்ரோ? அது எதுக்காக நான் வந்து அப்புறம் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் போகணும் சொல்லுங்க. எனக்கு அது எவ்வளோ கஷ்டமா இருக்கும். நீங்கள் அதை பற்றி யோசிக்கல. நீங்கள் இப்போ என்கிட்ட கேட்ட மாதிரி நீங்கள் ஏன் போய் அவரோட சேட்டில் கேட்கல, மதனோட சேட்டில்? வாட் ஹீ இஸ் ட்ரைங் டு டூ சேம் ஹீ இஸ் நாட் கெட்டிங். நான் தான் சொல்கிறேனே, நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஜோக்கர் ஆகாதீங்க தயவு செஞ்சு. உங்களுக்கு நான் சொல்கிற ஒரே விஷயம் அதான். தயவு செஞ்சு ஜோக்கர் ஆகாதீங்க. மக்கள் வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து ஜோக்கர் கிடையாது. உங்களை என்ன வேணால் பேசினாலும் நீங்கள் என்ன வேணாலும் கேட்பீங்கிறதுக்காக நீங்கள் வந்து என்ன வேணாலும் கேட்பீங்கிறதுக்காக உங்கள்கிட்ட என்ன வேணாலும் பேசக்கூடாது. நான் கேட்குறேன், நான் தப்பு பண்ணல ப்ரோ. நான் இன்வைட் பண்ணுறேன், இப்போ கூட கேப்ஷனுக்கு இன்வைட் பண்ணுறேன். ஓகேவா? இவ்வளோ இன்வைட் பண்ணுறேன். இவ்வளோ இன்வைட் பண்ணியும் வரலன்னா நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். இவங்கெல்லாம் இவ்வளோ பெரிய ஆளுங்க தானே. ஆடி ஆரைட் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து அவர் வந்து பெரிய பெரிய மல்டி மில்லியனர் இதெல்லாம் இருக்கு. ஆனால் 80,000 ரூபா ப்ளஸ் 1000 ரூபாய்க்கு ஏன் ப்ரோ அழுகுறாங்க? அதுதான் நான் கேட்குறேன். ஒருத்தன் ஏமாந்தவன் கிடைச்சா அவனை தூக்கி சாப்பிடுவாங்க. இதுதான் உண்மை.
ப்ரோ லாக்டவுன் டேஸில் 100 ப்ரோ. ஆமாம் ப்ரோ. பிடுங்க 100 புஷ்அப்ஸ் ஏதாவது பேசாதீங்க ப்ரோ. சும்மா ஜோக்கு சொல்லிட்டேனா. அதுக்கப்புறம் இதே மிஷினை மறுபடியும் முடிச்சிட்டேன். மறுபடியும் அதே ப்ளூ லேபிளோட ஐடியில் போயிட்டு 28 கிலோ அடிச்சிருக்கேன். 4400 டேமேஜ், MVP, சோலோ ஸ்குவாடு. ஓகேவா, முடிச்சிட்டேன். மிஷின் கம்ப்ளீட்டட் ப்ரோ. ஓகேவா, இப்போவும் அதை சொல்லியிருப்பேன். மிஷின் நிறைய லைவ்லையும் மிஷின் கம்ப்ளீட்டட்னு சொல்லியிருப்பேன். என்ன ப்ரோ சிரிக்கிறீங்க, இப்போ தான் முடித்தேன். இந்த வீட்டுக்கு வந்து புது வீட்டுக்கு வந்து நான் முடிச்சேன்னு சொன்னேன் ப்ரோ. இன்னும் கரண்ட் வரல ப்ரோ. ஓகே கேஆர் வா அப்படின்னாரு. ஓகே ப்ரோ, ஏற்றிட்டு வரேன். ஒரு மிஷின் முடிச்சுட்டு வந்துடுறேன் ப்ரோ. மிஷின் கம்ப்ளீட்டட் மதன் ப்ரோன்னு மறுபடியும் போட்டிருக்கேன். எதுவுமே கண்டுக்கல. 1000 ரூபா மிஷின். இவர் தான் கூப்பிட்டு கால் பண்ணி இன்ஸ்டாவில் கால் பண்ணி சொன்னார். மறுபடியும் முடிச்சிருக்கேன். வார் இருக்கா ப்ரோ? மதன் ப்ரோ வெளியே இருக்கேன், வந்துடுங்க ப்ரோ. கருமம் பிரேக்கா? எதுக்கு இது கேட்டிருக்காருன்னா, அவர் கால் பண்ணதை டெலிட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். காட்டில் கால் பண்ணி என்ன கூப்பிட்டாரு. ஓகேவா, வந்துடுறேங்க ப்ரோ அப்படின்னு போட்டிருக்கேன். வா வெளியே இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். கருமம் பிரேக்கான்னு கேட்டிருக்காரு. ஆமாம் ப்ரோ, மென்ஷன் பண்ணுடா, அப்புறம் யாரும் லைவ் பார்க்க வரமாட்டாங்க. ஓகே ப்ரோ கோமாளி, நான் அப்புறமா மிஷின் கொடுக்குறேன். சரிங்க ப்ரோ, நான் வந்துட்டு மெசேஜ் பண்ணுறேங்க ப்ரோ. நான் வந்துட்டேங்க ப்ரோ. நரேன் சொல்லுங்கள். லைவ் போடுறது இல்லையா? போட்டுட்டு தான் ப்ரோ இருக்கேன். ப்ரைவேட்டில் போட்டேன் 8-9 ஹவர்ஸ். மதன் ப்ரோ ஏன் ஒய்டி ஹேக் ஆயிடுச்சு? யாராவது ரெக்கவர் பண்ணி தருவாங்களா? ஹவ் ப்ரோ? நான் நேற்று இருங்க கை வலிக்குது கைஸ். நேற்று என் பிசியில் வந்துட்டு ஸ்டக் ஆயிடுச்சு ப்ரோ. அப்டேட்னு காமிச்சிது. விண்டோஸ் +R +Ctrl+V அப்புறம் என்ட்ரி கிடைச்சிது ப்ரோ. என்டர் கொடுத்தேன் ப்ரோ. கொடுத்தேன். இன்றைக்கி ஹேக் ஆயிடுச்சு. அப்படின்னா லாகின் ஆகலையா? 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் என்னென்ன அவன் வந்து பிசி ஹேக் பண்ணிட்டான். ஸோ 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் காட்டல. அது வந்து இந்த மாதிரி சேனல் ஹேக் ஆயிடுச்சு. லைவில் என்ன சொன்னாங்க? 2 பேரும் ரொம்ப நியாயமானவனுக்கு தானே. ஜோக்கரும் மதனும் என்ன சொன்னாங்க லைவில்? சேனல் ஹேக் ஆனதே பொய்ன்னு தானே சொன்னாங்க. சேனல் ஹேக் ஆனதே போய் ஓலா. அப்புறம் எதுக்கு நான் போய் போலீஸ் ஸ்டேஷனில் சைபர் கிரைமில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும்? ட்விட்டரில் போட்டு சொல்லி சொன்னார். ஹேக் பண்ணிட்டாங்கன்னு மென்ஷன் பண்ணி ட்விட்டரில் போட சொன்னார். போட்டேன். அதுக்கப்புறம் சும்மா பேட்டில் பிட்வீன் பிடிஎஸ் SM. ஓகேவா, இருங்க நான் உங்களுக்கு அந்த இது காட்டுறேன் நிமிஷம். அதுக்கு நான் அவ்வளோ அழுது அந்த காசை வாங்கினேன் ப்ரோ. அந்த 2500 ரூபா கொடுக்குறத இங்கே பாருங்க. இது வந்து அவர் பேசுனது. ஓகேவா, பேசுனீங்களா ப்ரோ? நான் கான்ஃபரன்ஸ் காலில் பேசிட்டேன். இது வந்து ஜோக்கர் வந்து அனுப்பின ஸ்க்ரீன்ஷாட்டு. ஓகேவா, நான் வந்து இஎம்ஐ கட்டணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட 90,000 ரூபா கேட்கல. அவர் கொடுக்க வேண்டிய 20,000 ரூபா தான் நான் கேட்டேன். அதை வந்து அந்த பொட்டை என்ன சொல்கிறாரு? கேவலமாக இல்லையா ப்ரோ அவருக்கு? எனக்கு வாயில் நல்லா வருது ப்ரோ. நானும் இவனும் இருக்கோம், ஒரு ஸ்லாட் தாங்க ப்ரோ. எனக்கு வந்து அப்போ இவன் வந்து ஹேக்கர்னு டவுட் இருந்துச்சு. இவங்க வந்து எதுவும் நம்பலனாலும் நான் இப்படி கேட்டேன். ஓகேவா, என்னாச்சு மதன் ப்ரோ? ரோகன் ப்ரோவும் மெசேஜ் ரிப்ளை பண்ண மாட்டுறாரு, நீங்களும் எதுவும் சொல்லலை. என்ன ஏதாவது சொன்னீங்கன்னா தான் ப்ரோ தெரியும். நான் 2 பேர்கிட்டையும் கொடுங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கு மேலே அவங்க இஷ்டம். சரி ப்ரோ, நீங்கள் ஒரு 2500 ரூபா தரணும். அது இப்போதைக்கு கிடைக்குமா? என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை அப்படின்னு சொல்கிறேன். எதுக்கு 2500 ரூபான்னு கேட்குறாரு ப்ரோ? வெக்கமே இல்லாமல் கேட்டால் ஆடி R8 வச்சுருக்கேன் தெரியுமா? ஆடி R8ல் 4 கார் இருக்குது தெரியுமா? ஆடி R8 காரில் எல்லாத்து வீல்ஸ்லையும் போல்ட் இருக்குது தெரியுமா அப்படின்றாரு. கிவ் ரெஸ்பெக்டா? அமைதியாக போ ப்ரோ. ரெஸ்பெக்ட் கொடுத்தனால தான் என்னை தூக்கி சூத்திர சொல்லுவாங்க. என்னோட மிஷின் தான் நீ முடிக்கலையே ப்ரோ. 3 வாட்டி முடிச்சிட்டேன். ஆனால் நீங்கள் தான் இப்படியே சொல்கிறீங்க. நான் ஃபீவர் அப்போ கொடுத்த மிஷின் தானே. ஆமாம் ப்ரோ, அது நீ முடிக்கல. நீ ஒரு சான்ஸ் கேட்ட, டெத் ஆகிட்ட. ஒரு சான்ஸ் கேட்ட, டெத் ஆகிட்டேனாமா? எனக்கு புரியல. டெத் ஆகிட்டு தான் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புவாங்களா? எனக்கு புரியல. நான் என்ன லூசுக்குவா? இல்லை லைவில் பண்ணுறவங்க, லைவில் பார்க்குறவங்களா லூசுக்குவா? எனக்கு வாட்சிங் இல்லை, வியூஸ் இல்லைன்னா என்ன வேணால் பேசுவாங்களா? அந்த ஸ்ட்ரீம் நான் பார்த்துட்டு தான் தூங்கினேன். நெக்ஸ்ட் டே லைவில் தான் சிடி அடித்தேன். அன்னைக்கு கொடுத்த லைவ் நெக்ஸ்ட் டே சிடியில் தான் லைவ் மிஷின் முடிச்சிடாமா ப்ரோ? 3 வாட்டி லைவ்லேயே நீங்கள் கொடுத்த சான்ஸில் முடிச்சிட்டேன் ப்ரோ. அப்பா நான் முடிச்சிட்டேன். நீங்கள் அதை எனக்கு மறுபடியும் கொடுத்தீங்க. அப்போ நான் ஃபஸ்ட்டு சான்ஸ்லேயே முடிச்சிட்டேன் ப்ரோ. ஃப்ரீ ஆகிட்டு போட்டு விடுங்க ப்ரோ. சுத்தமாக காசு இல்லை. யூபிஐ ஐடின்னு கேட்டார். நிறைய அனுப்புனேன் ப்ரோ. ரோகன் ப்ரோ கிட்டையும் கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. சுத்தமாக காசு இல்லை அப்படின்னா இது எதுக்காகனா, எனக்கு இப்படிலாம் சொன்னாவாச்சும் காசு அனுப்புவாருன்னு பார்த்தேன். 2500 ரூபா தரணும். ஓகேவா, எனக்கு அனுப்புனது எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. வெறும் 1500 ரூபா. எனக்கு தர வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ? 2500 ரூபா. ஆனால் அவர் அனுப்புனது 1500 ரூபா. ப்ரோ அனுப்பி விடுங்க. அந்த 1000 ரூபா அனுப்பவே மாட்டீங்க போலே அப்படின்றேன். நன்றி ப்ரோ, சுத்தமாக காசு இல்லை அப்படின்னேன். அதுக்கப்புறம் அது நீ ஃபெயில்டு. மிஷின் என்ன மிஷினு? ஏன்னா 1000 ரூபா கொடுக்குறதுக்கு வலிக்குது ப்ரோ. மிஷின் 2 சான்ஸ் ப்ரோ. ஓகேவா, 20 கிலோ அடிக்கணும். நான் ஃபஸ்ட்டு சான்ஸ் வந்து பழைய வீட்டில் கீழே உட்காந்தாருன்னா என்னால் முடிக்க முடியல. அடுத்த சான்ஸ் வந்து ஆடி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அவரே கால் பண்ணி கேட்டார். அப்பவும் கொடுத்து முடிச்சிட்டேன். ஓகேவா, இதை விடுங்க. இதுக்கப்புறம் இருங்க. ஒரு கெஜெட்டுக்கெலாம் கெஜெட்டு
இவரோட காட்டுறேன் பாருங்க. இப்படியே பார்த்துக்கோங்க ப்ரோ. இருக்கீங்களா ரோகன் ப்ரோ? டெல் மீ என்டர்டெய்னர் ப்ரோ. எஸ்ஆர்எல் இல்லைங்க ப்ரோ. என்ன என்னமோ போட்டிருக்கேன். வந்து அதுக்கப்புறம் சோலோ ஸ்டார்ட் பண்ணப்போ இது ஓகேவா, 48 இருந்த ரேங்க்கு ஓகேவா. அரேனிஸ்டே 48 இருந்தேன். கீப் கோயிங், ஃபினிஷ் டாப் 10 அட் த எண்ட். கண்டிப்பாக ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் த மிஷன் ரோகன் ப்ரோ. கம் பேக் டு டாப் 9 ரோகன் ப்ரோ. கீப் கிரைண்டிங் ரோகன் ப்ரோ. ஏன் யூடியூப் ஹேக் ஆயிடுச்சு ப்ரோ? ஹவ்? சம் தேர்ட் பார்ட்டி லிங்க்ஸ் மூலிமா ஏதோ ஆக்சஸ் ஆகிருக்கு போல் ப்ரோ. ஓகே, அதுக்கப்புறம் எதுவுமே ரிப்ளை இல்லை. இவங்கெல்லாம் வந்து என்ன ப்ரோ சப்போர்ட்ரு, என்ன ப்ரோ கிளான் லீடரு, ஒரு சேனல் ஹேக் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதை ஓலுன்றாங்க லைவில். ரோகன் ப்ரோ மிஷின் கம்ப்ளீட்டட் இன்றைக்கி லாஸ்ட் டே ஆஃப் த சீசன் அப்படின்னு சொல்லிட்டு டாப் 10 போனப்போ எடுத்து அனுப்பிட்டேன் ஓகேவா. ஆனால் நல்லா பார்த்துக்கோங்க, இதில் பாயிண்ட்ஸ் வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னா 4 பாயிண்ட் 3 பாயிண்ட் தான் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு ஓகேவா. அதுக்கப்புறம் டாப் 9 போயிட்டு 9ல் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னேன். வெல்டன், ஐ லாஸ்ட் ஒன் ஆஃப் மை டீம் கைஸ் டு சென்ட் யுவர் மணி. நான் வந்து மிஷின் ஃபேக்காக முடிச்சிருக்கேன்னா எதுக்காக இந்த வார்த்தையை சொல்லணும் சொல்லுங்கள், நல்லா கேட்டுக்கோங்க. வெல்டன், ஐ ஆஸ்க் ஒன் ஆஃப் மை டீம் கை டு சென்ட் யூ மணி, கிவ் யூ பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், இட் வில் பி டன் பை சாட்டர்டே. சரிங்க ரோகன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஹாய் ரோகன் ப்ரோ. அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க ப்ரோ ஒக்காலி. ஹாய் ரோகன் ப்ரோ. ப்ரோ ஏன் ப்ரோ மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ண மாட்டேறீங்க, என்னென்னு நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ. ரோகன் ப்ரோ, நான் நீங்கள் மிஷின் கொடுத்தீங்கன்னு தான் நம்பினேன். இஎம்ஐ கட்டுறது யோசிச்சிருப்பேன் ப்ரோ. நான் வந்து எப்படின்னு சொல்லட்டுமா, நான் வந்து இப்போ என்னோட ஐபேட் இஎம்ஐ லைக் ஆனால் எதுவும் இல்லை அப்படி சொல்லி நான் கேட்டேன் ஓகேவா. எனக்கு ஐபேடுக்கெலாம் எப்போ நான் வாங்கிட்டேன், அதெல்லாம் எப்போ என் சொந்த ஐபேடு தான். 1.5 லட்ச ரூபாய்க்கு பிசி வாங்கியிருக்கேன், அதுவும் இஎம்ஐயில் இல்லை, நான் ரெடி காசு கொடுத்து தான் வாங்கினேன். நான் சம்பாரித்த காசு வச்சு வாங்கினேன். நான் வந்து எவனையும் இங்கே நம்பி கிடையாது ஓகேவா. இப்படிலாம் கேட்டால் தான் காசு தருவாங்களோ அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் ஓகேவா. இங்கே எவனையும் நம்பி நான் கிடையாது, இப்பவும் சொல்கிறேன், எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்கிறேன். இதை எவ்வளோ மெசேஜ் போட்டிருப்பேன் இங்கே பாருங்கள். யூ வில் கெட் ஆன் தேர்ஸ்டே. இந்த மெசேஜ் இதுக்கு போடணும். ரோகன் ப்ரோ அமௌண்ட் தரேன் நீங்கள் தான் ப்ரோ சொன்னீங்க, இப்போ பேச மாட்டேங்கிறீங்க. நான் நீங்கள் சொன்னனால தான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன், இல்லைன்னா இப்படி பண்ண மாட்டேன் ப்ரோ அப்படின்னு சொன்னதுக்கு சொல்லுங்கள். அப்படின்னு சொன்னதுக்கு யூ வில் கெட் ஆன் தேர்ஸ்டே. ஓகே ப்ரோ ரோகன் ப்ரோ. அதுக்கப்புறம் கால் பண்ணேன், எல்லாம் பண்ணேன், எதுவும் பண்ணேன், எல்லாமே பண்ணிட்டேன் ப்ரோ. எடுக்கல ப்ரோ. இது வந்து இவர் சேட்டா. மாதிரியே பேசினாரு. நான் கால் பண்ணி பேசினப்ப ஏன் பேசல நரேன் ப்ரோ? வெரி ப்ரோ எல்லாத்தையும் காட்டுவேன் ப்ரோ. நான் என்ன பொட்டையா? நான் என்ன இன்வைட் பண்ணால் பேசாமல் இருக்கிறதுக்கு? இல்லை என்ன 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 நினச்சிட்டு இருக்காங்க என்ன? எல்லாம் அன்ஃப்ரெண்ட் மட்டும் ஓடுங்கடா. பயத்தில் அன்ஃப்ரெண்ட் மட்டும் தான் ஓடணும், இங்கே எவனும் பேசவே கூடாது. என்ன ப்ரோ, நான் என்ன இங்கே ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா நான் வந்து பயந்துக்கிறதுல ஒரு நாயம் இருக்குது ஓகேவா. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ அப்படியே நான் ஐவரியோட ஸ்டேட்டு காட்டுறேன் ஓகேவா. இவனுங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஸ்கேமர் நீங்கள் அப்போ தான் தெரிஞ்சுப்பீங்க. சரிங்க, நல்லா இங்கே பாருங்கள். நான் இப்போ கூட மெசேஜ் போட்டிருக்கேன். என்னடா கொஞ்ச நாள் முன்னாடி அவனை கழுவி கழுவி ஊற்றிட்டு இருந்த, இப்போ சொம்பு தூக்குற யாரா நீ? நீ அன்னைக்கே என்னமோ சொன்ன, யூடியூப்லாம் ஒன்றுமே இல்லை, இப்போ அப்படி இப்படின்னு மாறிட்டியடா. எப்பட்றா முடியுது உங்களால்? ஏன் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணல? அவன் தப்பு பண்ணல, ஏன் ரிப்ளை பண்ணல? இருங்க, இதுக்கப்புறம் இன்னொன்று காமிக்கிறேங்க. ஐவரி வந்து மதன் 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 அப்படின்றான்ல, நான் காட்டுறேங்க. நிறைய பேசியிருக்கோம் ப்ரோ. நான் ஐவரி வந்து எதுவும் தப்பு சொல்ல விரும்பல ஓகேவா. அவனுமே வந்து இதில் பாதிக்கப்பட்டவன் தான் ப்ரோ. ஆனால் ஏன் அவன் கூட சொல்லலன்னு தான் நான் கேட்குறேன். அவனுக்குமே வந்து ஐபேடை கொடுத்துட்டு திருப்பி 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 வாங்கிட்டாங்க. திருப்பி வாங்கினப்போ என்கிட்ட தான் வந்து அழுதான் அவன் ஓகேவா. எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டான் ப்ரோ. இருங்க இல்லை இருக்கு. ஐயோ சத்தியமா ப்ரோ, இதெல்லாம் டெலீட் பண்ணிட்டா ப்ரோ. ஐயோ எல்லாத்தையும் போய் இன்ஸ்டால டெலீட் பண்ணியிருக்கான் ப்ரோ. அந்த பயம் இருக்கணும். ஆனால் நான் இதெல்லாம் அப்படியே காமிச்சிட்டேன் கைஸ். லைவ் ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்க ப்ரோ, சத்தியமாக சொல்கிறேன், பேசாமல் வாங்கியிருக்கு. இங்கே பாரு, டெல் எக்ஸாக்ட்லி வென்னு. இருங்க கைஸ், இதெல்லாம் நான் காட்டுறேங்க. இங்கே பாருங்க, இவன் அனுப்புனதை பார்த்துட்டு நானும் அனுப்பியிருக்கேன் ஓகேவா. இவன் அனுப்புனதை பார்த்தா நான் அனுப்புனேன், ஆனால் இவன் அதை டெலீட் பண்ணிட்டான்.
எப்பா என்ன மாதிரியான ஆள்ரா நீங்க நம்மளேனா போய் கொஞ்சம் முன்னாடி கூட போய் பார்த்துக்கோங்க கைஸ். யாருமே ஃபோன் எடுக்க மாட்டாங்க ப்ரோ பர்ச்சேஸ்க்கு. இருங்க காட்டுறேன். நல்லா எடுத்து காட்டுறேன், நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா. எல்லாம் கேட்டா நம்மளை கேனக்கும்பாங்க ப்ரோ. சரியா? என்ன மாதிரியான ஆள்ரா இவங்கலாம் எப்பா. இருங்க guys. இதுல இதுல வந்து இவர் என்ன சொல்றாரு, நான் வீட்டு வாடகை வாங்க போனாமா. இந்த ஜோக்கஸ் பப்பின்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா, அவர்கிட்ட லட்சமா காசு வாங்கிட்டு ஏமாத்தின பொட்ட என்ன சொல்றான் லவுடே. இருங்க கைஸ், நான் எங்கன்னு தெரியல தேடிட்டு இருக்கேன் ப்ரோ. எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டு போயிட்டான் ப்ரோ. பா சாமி, கொஞ்சம் மோசமானவனா இருக்கான் ப்ரோ. ஆனா நான் எல்லாத்தையுமே காட்டிட்டேன், நீங்க வேணா ரீவைண்ட் பண்ணி கூட பாத்துக்கோங்க. இப்போ நான் வேற ஏதாவது ப்ரூஃப் காட்டுறேன் உங்களுக்கு, சரிங்க ஓகேவா. எல்லாம் அந்த பயம் இருக்கணும் ப்ரோ. அந்த பயம் தான் எனக்கு பிடிச்சிருக்கே. இப்போ தனியாலாம் நின்று பேசிட்டு இருக்காங்க, 8 பேர் 8x8ல நிற்கிறாங்க. ஆனால் ஏன் அப்போ கூட என்கிட்ட வந்து பேசல, ஏன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? ஏன்னா அது பயம், உங்களுக்கே அது தெரிஞ்சுக்கணும். வேற என்ன காட்டுறது உங்களுக்கு? ஃபுல் எக்ஸ்போஸ் பண்ணுறேன் இருங்க, ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணிட்டா இருங்க எல்லாத்தையும். ஆனால் நீங்கள் வந்து ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் கைஸ். எல்லாம் லைக் பண்ணிட்டு பாருங்க கைஸ் கொஞ்சம். நீங்கள் ப்ரோ நான் உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் எனக்கு வாட்சிங் அதிகமாகணும் அந்த மாதிரிலாம் வந்துட்டு நான் வந்து உண்மையிலே பண்ணல ப்ரோ. எனக்கு உண்மையிலே வகுத்தெரிச்சலாக இருக்குது சரியா. ஜோக்கர் பச்சூந்தி கால் பண்ணா, ஜோக்கர் பச்சூந்தி என்ன சொல்கிறான், நான் வந்து காசுலாம் கொடுத்துட்டேனே, அப்புறம் எதுக்கு பிடுங்குறக்கா ப்ரோ என்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் ஐடிலாம் வாங்கினேன். என்னை பார்த்தா மிஷின் கொடுக்குறதுக்கு ஏன் சாட்டுக்கு வருவாராமா, காசு மட்டும் டோனிக்கு போடுவாராமா. டோனிக்கு கால் பண்ணால் டோனி ஏன் கால் எடுக்கல, ஏன்னா இவனுக்கு கேரியர்லாம் முடிஞ்சிடும் அவ்வளோதான். கேரியர் காத்தா முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது, கொஞ்சம் பயமாக இருக்கும்ல. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா கைஸ், நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, நீங்கள் எனக்கு வந்து வாட்சிங் கொடுப்பீங்க, எனக்கு வியூஸ் கொடுப்பீங்கிறக்காலாம் நான் பண்ணல ஓகேவா. எனக்கு ரொம்ப வகுத்தெரிச்சல் சத்தியமாக சொல்கிறேன். நான் வந்து 2 மாதம் உட்காந்து மிஷின் முடித்தேன். போய் மிஷின் காசு கொடுங்கன்னு கேட்டப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ ஹேக் போட்டாடுற அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நீ ஆள் மாறாட்டம் பண்ணிட்ட. அதாவது கிச்சா வந்து கேமே ஆடுறதில்ல ப்ரோ. நீ நம்பலையா? சரிங்க, நான் கிச்சா கால் பண்ணுறேன் இப்போ. உங்களுக்கு லைவ் ப்ரூஃப் காட்டுறேன் ஓகேவா. இருங்க இப்போ பாருங்க, நீங்கள் சொல்லிட்டீங்களா, இப்போ உங்களுக்காகவே கால் பண்ணுறேன். அவனோட நம்பர் தெரியுது, பட் ஆனால் இருங்க இப்படி நான் காட்டுறேன். டேய் ஒரே நிமிஷம்டா இருங்க கைஸ். டேய் நான் லைவ்ல இருக்கேன் சரியா கிச்சா, கேக்குதா? இங்க பாத்துக்கோங்க கைஸ், ஆரோ கிச்சான்னு சேவ் பண்ணிருக்கேனா. ஓகே இருங்க, இதை வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஓகேவா. கேக்குதாடா? நல்லா புரிஞ்சுக்கோ, நான் சொல்றதை கேட்டுக்கோ. நான் வந்து உங்ககிட்ட கொடுத்து சோலோ ஆடினா மாட்டா சரியா. ஆள் மாறாட்டம் பண்ணி சோலோ ஆடி இருக்கேன் அப்படின்னு வந்து இப்போ எனக்கு வந்து காசு தரல இவங்கெல்லாம். யாருன்னா வந்து இப்போ லாஸ்ட்டாக நான் ஒரு சீசன் மிஷன் பண்ணேன், உனக்கு அது தெரியுமா என்னன்னு தெரில. டேய் நீ எப்படா என் ஐடியில் ஆடினேன்? தெரியல, நான் எப்போ ப்ரோ ஆடினேன்? நான் உங்கள் ஊருக்கு வந்திருந்தேன்லடா, அப்போ எப்போ ஆடினேன்? எவ்வளோ நேரம் ஆடி இருப்பேன் என் ஐடியில் நீ? ப்ரோ நான் ஒரே ஒரு இதுதான் வாவு மேட்ச்ல 10 ரவுண்ட்ஸ் இருக்குதுல, அத போட்டேன் ப்ரோ சும்மா. ஓகே மெஸ்ஸிக்கு விளையாண்டுனானா, சும்மா நான் வெளில கூப்பிட்டேன், வாடா விளையாட நான் தாங்கிறேன்னு. சரி. ஆனா வரல வெளில. நான் என்ன பண்ணேன், ஸ்ட்ரெயிட்டா இது விளையாண்டேன் 10 ரவுண்ட்ஸ் இருக்குதுல, அது விளையாண்டேன். ஒரு டிடிஎம் தான் போட்டிருப்பேன், பாதி போட்டிருப்பேன். அதுவும் நான் ஆஃப் பண்ணிட்டேன் நானு, க்ளோஸ் பண்ணிட்டேன் நான் ஐபேட. ஓகே சரிடா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், நீ வந்து உண்மையா சொல்லு சரியா. நீ வந்து எப்படின்னா ஆம்பளை மாதிரி பேசணும் சரியா. பொம்பளைங்க தான் பொய் சொல்லுவாங்க, பொம்பளைங்க கூட வேணாம், பொட்டைங்க தான் பொய் சொல்லுவானுங்க சரியா. நீ வந்து என்னோட அக்கௌண்ட்ல சோலோ ஒரு மேட்சாவது ஆடினியா இது வரைக்கும் போன சீசன்ல? இந்த சீசன்ல வந்து நீ வந்து வாவ் மோட் ஆடின, வாவ் மோட தவிர வரதா கிளாசிக் ஆடினியா நீ? நீ ஆம்பளையா பேசணும்டா, பொட்டையா பேசக்கூடாது. கைஸ் லைவ்ல எல்லாம் கேட்டுக்கோங்க, ஆம்பளைங்க வந்து இப்படி தான் பேசுவாங்க, கால் பண்ணி எல்லாத்தையும் ப்ரூஃப் பண்ணி பேசுவாங்க ஓகேவா. ஆம்பளைங்க இன்வைட் பண்ணால் கூட வந்து பேசலைன்னா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது ப்ரோ, பார்த்துக்கோங்க. கிச்சா அது ஒன்றும் இல்லடா கிச்சா, நீ தான் எனக்கு விளாண்டு கொடுத்தியாமா ஓகேவா. போன சீசன் வந்து நீ தான் எனக்கு சோலோ விளாண்டு கொடுத்தியாமா. அதான் நீ கேமே விளையாடல ஓகேவா. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ தான் எனக்கு விளாண்டு கொடுத்தேன்னு சொல்லி சொல்கிறாங்க, அதனால தான் காசு தரலையாமா ஓகேவா.
ஆனால் நான் கேட்டால் நீ எனக்கு சோலோ விளாண்டு கொடுத்தேன்னு சொல்லிட்டாங்கடா. அதனால தான் சரி உனக்கும் கூப்பிட்டு கேட்டுருவோம். மக்களை வந்து ஏமாற்றக்கூடாதுல்ல. மக்கள் வந்து அப்புறம் நாளைக்கு என்ன போட்டேன்னு நினச்சிருவாங்கல்ல. அதனால நான் அதான் உனக்கு கூப்பிட்டு கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. பண்ணியிருந்தேன் நானு. அது லைவ்ல எல்லாமே இருக்குது கரெக்டாக தான். சரிடா கிச்சா, நான் வந்து உங்ககிட்ட கூப்பிட்டு கேட்டேன். நீ லைவில் தான் பேசினேன், இப்போ லைவில் தான் இருக்கேன் நான். மக்களும் நீ பேசுறது கேட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு உங்ககிட்ட கொடுத்து பண்ணேன்னு நான் சொன்னாங்களா, அதனால தான் எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சா. இப்படிலாம் என்னை பற்றி பேசுனாங்க. சரி எல்லாத்தையும் நிரூபிச்சிருவோம், நம்ம ப்ரூஃப் பண்ணிடுவோம் நம்ம வந்து ஒன்றும் பொட்டை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் உனக்கு கூப்பிட்டேன். நீ ஜாலியாக என்ஜாய் பண்ணு சரியா. ஹாவ் ஃபன் ப்ரோ. ஆண்டா, பை பை பை. இப்போ வந்துட்டு நான் எல்லாத்துக்குமே கால் பண்ணிட்டேன், நீங்களும் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து டோனிக்கு கால் பண்ணேன், நான் வந்து ஜூஸுக்கு கால் பண்ணேன், நான் வந்து வெட்டுக்கு கால் பண்ணேன், எல்லாத்துக்குமே கால் பண்ணேன். ஆனால் ஏன் யாருமே கால் எடுக்கல நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்களா? அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்லுங்களேன் கொஞ்சம். நான் வந்து எல்லாத்தையுமே சொல்கிறேன், உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? நான் வந்து ஒன்றுமே இல்லை ப்ரோ. நீங்கள் எல்லா லைவையும் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். நான் எல்லாத்தையுமே இதுக்கு முன்னாடியே காட்டிட்டேன். மதன் ப்ரோ வந்து காசு போய் மதன் ப்ரோ எங்களோட ட்ராஃபி அமௌண்ட் எப்போ கொடுப்பீங்கன்னு நான் கேட்டப்ப என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு, ப்ரோ நீங்கள் வந்து எனக்கு காசு தரேன் நீங்கள், ஆனால் வந்து நான் வந்து எப்படி சொல்கிறது, உங்ககிட்ட வந்து நான் பிச்சை எடுக்கல, நான் வந்து மிஷின் முடிச்சதா காசு கேட்குறேன்னா சொல்ல முடியும். என்ன ப்ரோ என்னை பார்த்தா எப்படி ப்ரோ தெரியுது? ஏன் ப்ரோ ஒருத்தன் மிஷின் முடிச்சானா காசு கொடுக்க முடியலன்னா காசு கொடுக்க இல்லடா நரேனே, நீ பிடிச்சது விதம் சரியில்லை, காசு என்னால் கொடுக்க முடியாது அப்படி கூட சொல்லிட்டு போகலாமே. அது ஏன் வந்துட்டு நீ வந்து ஹேக் போட்டு ஆடின, நீ வந்து வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்து ஆடின, இந்த மாதிரிலாம் எதுக்காக ப்ரோ சொல்லணும்? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? சிம்பிள் தான்.